அன்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னன்னாக்கா, நம்மை விட்டு விலகியவர்கள் நம்மை தேடி வர என்ன செய்வது, அதை பற்றி தாங்க நம்ம முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோன்றது உங்களுக்கு முழுமையாக புரியும். சரிங்களா? இப்போது நம்மளை இப்போ நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்தாலோ, இல்லை பொண்ணு ஆணை லவ் பண்ணியிருந்தாலோ, அவங்க உங்களையே பிரேக்கப் பண்ணிவிட்டு போயிருந்தாக்கா உங்களுக்கு எது மாதிரி மனநிலை இருக்கும்? உங்களுக்கு அவங்க நம்பர் பிளாக் லிஸ்ட்டில் போட்டிருந்தாக்கா அது அப்போ என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கும்? சரிங்களா? உங்கள் எதிர்க்கவே அவங்க வேறு யார் கூடயாச்சும் பேசியிருந்தாக்கா உங்களுக்கு எது போன்ற மனநிலை இருக்கும்? இதிலிருந்துலாம் நீங்கள் விடுபட்டு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்க உங்களையே சுற்றி வரத்துக்கு நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்கள். அதிகபட்சமாக 18 நாள்லேருந்து 21 நாளுக்குள்ளே நீங்கள் அவங்களோடையும் முழுசாக உங்களுக்கு பின்னாடி சுற்றுறதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நீங்கள் இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு ஆரம்பித்த முதல் நாளில் இருந்தே உங்களுக்கு மாற்றம் தெரியறதுக்கு ஆரம்பிக்கும். இதில் எந்த விதமான இதுவும் நீங்கள் எந்திரம் வரைய தேவையில்லை, எதுவுமே வரைய தேவையில்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் மட்டும் என்ன பண்ணுறீங்க, பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு மனசார வேண்டிக்கின்னு அவங்க ஃபோட்டோ இருந்தாக்கா அவங்க ஃபோட்டோவை கையில் வச்சுக்கோங்க. அவங்க ஃபோட்டோ இல்லை, அதாவது காதலன் காதலி ஃபோட்டோ இல்லைனாக்கா பரவாயில்ல, இருந்தால் கையில் வச்சுக்கோங்க, இல்லைனாக்கா தேவையில்லை. சரிங்களா? இப்போ அதை வச்சுக்கின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஃபோட்டோ இருந்தாக்கா ஃபோட்டோவை பார்த்து இந்த மந்திரம் சொல்லலாம். ஃபோட்டோ இல்லை அப்படின்னாக்கா உங்கள் காதலனோ காதலியோட தாயார் பெயரை சேர்த்துக்கலாம். சரிங்களா? மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இதுதாங்க மந்திரம். ஓ யங் ஆகாஷாய பக்கத்தில் பெயருன்ற இடத்துல நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்க பெயரை போட்டுக்கங்க. திரும்பி ஆகாஷாய சிங் சிவாய நம்ம இதை மட்டும் போட்டுக்கினாக்கா போதுமானது. வேறு எதுவுமே நீங்கள் போட தேவையில்லை. சரிங்களா? இந்த மந்திரம் எப்படி சொல்லணும் அப்படின்னாக்கா, இன்றைக்கி நீங்கள் 108 சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா நாளைக்கு எக்ஸ்ட்ரா தான் சொல்லணுமே தவிர்த்து கம்மியாக சொல்லக்கூடாது. சரிங்களா? கம்மியாக நீங்கள் சொல்லக்கூடாது. இருக்க நீங்கள் அதிகப்படுத்தினா போன மந்திரத்தை நீங்கள் அதிகப்படுத்தணும், கம்மி பண்ணக்கூடாது. சரிங்களா? கம்மி பண்ணிங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற ஈர்ப்பு கம்மியாகும். சரிங்களா? இப்போது அவங்களோட ஃபோட்டோ, அதாவது நீங்கள் யாரை வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னாக்கா அந்த பெயர் அப்படின்ற இடத்துல அவங்க அம்மா பெயரையும் சேர்த்துக்குங்க. இன்னார் மகள் அப்படி இல்லை இன்னார் மகன் ஆகாஷாய சிங் சிவாய நம அப்படின்றத மட்டும் போட்டுக்குங்க. மற்றபடி வேறு எதுவும் தேவைப்படாது. சரிங்களா? இதோடு இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இதுக்கு நீங்கள் அவங்களை தொடணும், இல்லை ஒரு எந்திரம் வரணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. படையல் போடணும் தேவை கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு நாள் மட்டும் முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் போதுமானது. நன்றி, வணக்கம்.